நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இப்படி 5 பகுதிகளாக இயற்கை இறைசக்தி இந்த பூமியில் நிலைத்திருக்கு. இந்த சக்திகள் தான் இந்த பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றி தெளிவாகவும் நுட்பமாக உணர்ந்த நம் முன்னோர்கள் ஒவ்வொரு சக்தியின் பேராலும் ஒரு தலத்தை ஏற்படுத்தி வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதுதான் சக்தி வாய்ந்த பஞ்சபூத சிவன் கோயில்கள். இந்த பஞ்சபூத கோவில்கள் ஒவ்வொன்றும் இடையிலும் பல 100 கிலோமீட்டர் இடைவெளிகள் இருந்தாலும் எப்படி இந்த 5 கோவில்களை மிக சரியான நேர்கோட்டில் கட்டினாங்கன்னு தெரியுமா? அதாவது இந்த கோவில்கள் பூமிக்கு மேலே இருந்து பார்த்தா ஒரே ஸ்கேல எடுத்து நேரா கோடு போட்ட மாதிரி இருக்கு. ஒரே நோட்கோட்ல இருக்கு. எப்படி இதை பண்ணினாங்க? சொல்ல போனா எந்த ஒரு நவீன கருவிகளும் சேட்டலைட் வசதிகளும் இல்லாத அந்த காலத்துல எப்படி இது சாத்தியமாச்சு? இந்த கோவில்கள் ஒவ்வொன்றும் எங்கே இருக்கு? இந்த கோவில்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன சக்திகள் இருக்கு? இந்த கோவில்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பரிகாரம் பண்ணுவாங்க? எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க ஒரு சிவபக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாயன கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேரண்டம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 சக்திகளால் உருவானதுன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 5 போதங்களும் நம் சிவபெருமானுடைய அம்சமா பூமியில் 5 அற்புதமான திருத்தலங்களால கோவில் கொண்டிருக்கு. இதை பத்தி நாம் தெரிஞ்சுக்க போறது வெறும் கோயில் வரலாறு மட்டுமில்லை, நம் வாழ்க்கையோடு பிரபஞ்சத்தோட அடிப்படையான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம். இந்த பஞ்சபூத தலங்களிலே முதன்மையானது, எல்லாவற்றிற்கும் உறுதியான ஆதாரமா இருக்கிற நிலபூதம் தான். அந்த நிலத்தை சிவபெருமானை கும்பிடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தலம் தான் நம் தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயில். காஞ்சிபுரம் புராண காலத்தில் இருந்த மிகவும் முக்கியமான நகரம். மோட்சம் தகரக்கூடிய 7 நகரங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஏகாம்பரநாதர் கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமில்லை, திராவிட கலைக்கும் வரலாற்றுக்கும் ஒரு பொக்கிஷமாக இருக்கு. இந்த ஆலயத்தோட ஆரம்ப தோற்றம் மிகவும் பழமையானது. ஆனா பிற்காலத்துல வந்த சோழர்கள், விஜயநகர மன்னர்கள்னு பல அரசர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தி சிற்ப வேலைப்பாடுகளை செதுக்கி இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த பிரம்மாண்டமான வடிவத்தை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மன்னர்கள் காலத்துல தான் இந்த கோவிலோட கோபுரங்களும் மண்டபங்களும் பல பகுதிகள் மிகவும் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கு. இதனால் தான் இந்த கோவில்கள் இன்றைக்கும் வரலாற்றோட கம்பீரத்தை நமக்கு காட்டியிருக்கு. இந்த கோவிலோட மூலவர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர். இவர் தான் பிருத்வி லிங்கம், அதாவது நிலலிங்கம்னு அழைக்கப்படுறாரு. இந்த லிங்கம் மணலால் உருவானது. இந்த கோவிலோட அம்பாள் காமாட்சி அம்மன். இவங்க உலகத்துக்கே தாயாக காஞ்சியில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயிலில் தனி சிறப்பாக வீட்டு இருக்காங்க. அதனால் தான் இந்த ஏகாம்பரநாதர் கோவில்ல அம்பாளுக்குன்னு தனியா சன்னதி இருக்காது. இது ரொம்பவே ஆச்சரியமா அமைப்பா இருக்கிறது. சரி, இங்க மணல லிங்கம் வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய புராண கதை இருக்கு. ஒரு காலத்துல சிவபெருமான் அன்னை பார்வதி தேவியும் கைலாலயத்துல இருந்தாங்க. அப்பொழுது அன்னை பார்வதி தேவி விளையாட்டா தன்னோட 2 கைகளால் சிவபெருமானோட கண்களை மூடிட்டாங்க. சிவபெருமானோட கண்கள் மூடப்பட்டா அந்த உலகத்துக்கே இருட்டாயிடும். ஒரு நொடிகள் தான் கண்கை மூடுனாங்க. ஆனா அந்த ஒரு நொடி கோடிக்கணக்கான வருஷமா பூமிக்கு இருளை கொடுத்துருச்சு. இந்த சின்ன விளையாட்டு உலகத்துக்கே ஒரு பெரிய பாவத்தை கொண்டு வந்ததால சிவபெருமான் பார்வதி தேவியை நீ பூமியில் போய் தவம் செஞ்சு அந்த பாவத்தை போக்கணும்னு சொல்லி பூமிக்கு அனுப்பிட்டாரு. அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் சொன்னபடியே காஞ்சிபுரத்துக்கு வராங்க. அங்க ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து தன்னோட முழு கவனத்தையும் சிவபெருமானம் மேல் வச்சு அங்க ஒரு மணலை எடுத்து தன்னோட கைகளாலே ஒரு லிங்கத்தை பிடிச்சு வச்சாங்க. அந்த லிங்கம் தான் இப்போ நம்ம பார்க்கிற ஏகாம்பரநாதர். பார்வதி தேவி அந்த லிங்கத்துக்கு தினமும் நீர் ஊற்றி மலர்களை தூவி கடுமையா தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்வதி தேவியோட தவத்தை சோதிக்கணும்னு அவங்களோட அன்பை உலகத்துக்கு எடுத்து காட்டணும்னு நினைச்ச சிவபெருமான் ஒரு பெரிய வெள்ள பிரளயத்தை அங்க உருவாக்குறாரு. அந்த தண்ணி வேகமா ஓடி வந்து அம்மன் செஞ்சு வச்சிருந்த அந்த மணல் லிங்கத்தை அடிச்சுட்டு போக பார்த்திருக்கு. மணலால உருவான அந்த லிங்கம் உடைந்து போயிடக்கூடாதுன்னு பயந்து போன அன்னை பார்வதி தேவி ஓடி போய் அந்த லிங்கத்தை பிடிச்சு தன்னோட 2 கைகளாலையும் அணைச்சிட்டாங்க. உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னு தன்னோட முழு அன்பையும் பக்தியையும் அங்கு வெளிப்படுத்தினாங்க. பார்வதி தேவியோட அந்த பாசத்திற்கும் அன்பையும் அரவணைப்புக்கும் கட்டுப்பட்ட சிவபெருமான் அங்கே ஏகாம்பரநாதராக காட்சி கொடுத்தாரு. அப்புறம் அங்கே பார்வதி தேவியை திருமணம் செஞ்சிட்டாரு. அதனால்தான் இன்னைக்கும் இந்த மூலவர் லிங்கத்தை பார்த்தா அன்னை கட்டி பிடிச்சதுக்கான கைகள் படிந்த வடு அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அன்புக்காகவும் பக்திக்காகவும் மட்டுமல்ல, மண்ணால் ஆன ஒரு வடிவத்துல சிவபெருமான் அங்கு குடிகொண்டாரு. இதுதான் இந்த மணல் லிங்கம் உருவான கதை. இந்த மூலவர் லிங்கம் மணலால உருவானதால்
இது நிலம்ங்கிற பூதத்தோட தலமாக வணங்கப்படுகிறது. மத்த எல்லா சிவன் கோயில்களையும் மூலவருக்கு நீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஏகாம்பரநாதர் கோவில் மணலால் உருவானதால அது தண்ணில் பட்டா உடைஞ்சு போயிடும். அதனால் லிங்கத்துக்கு மேலே கவசம் போட்டு அந்த கவசம் மட்டும்தான் அபிஷேகம் செய்வாங்க. மூலவர் லிங்கத்திற்கு எண்ணெய் வாசனை திரவியங்கள் மாதிரியான அபிஷேகங்கள் மட்டும்தான் நடக்கும். இங்க சிறப்பு என்னவென்றால் இந்த நீல லிங்கத்திற்கு மட்டும்தான் இருக்கு. இங்க மண் லிங்கத்தை கும்பிடுகிற நாம் வாழ்க்கையில் ஒரு உறுதியையும் சரத்தென்மத்தையும் கிடைக்கணும்னு நம்புறாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருஷம் தல தீர்த்தமும் இருக்கும். அந்த தலத்தோட ஆற்றலை நமக்கு உணர்த்துற விதத்துல இருக்கும். இந்த ஏகாம்பரநாதர் கோயிலையும் அப்படித்தான் ஒரு தலை விருட்சம் இருக்கு. மாமரம் சாதாரண மாமரம் அல்ல. இது சுமார் 3500 வருஷத்துக்கு மேல் பழமையானதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரே மரத்துல 4 விதமான சுவையில் பழங்கள் காய்க்குது. இது 4 வேதங்கள் குறிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மரத்தடியில் தான் அன்னை பார்வதி சிவபெருமானை வழிபட்டாங்கன்னு ஒரு ஐதீகமும் இருக்கு. இந்த தலத்தோட தீர்த்தம் கம்பா நதி. இந்த கோயில் பல தீர்த்தங்கள் குளங்கள் இருந்தாலும் இந்த கம்பா நதியை ஒரு முக்கியமான தீர்த்தமாக பார்க்கறாங்க. இந்த தீர்த்தத்துல நீராடுவது மனசுல இருக்கிற கவலையும் போக்கணும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற சிவன் கோயில்கள்ல சிவபெருமானுக்கு அம்பாளுக்கு ஒரே கோவில்ல சன்னதி இருக்கு. ஆனா காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுக்கு மட்டும் தனியா ஒரு பிரம்மாண்டமான கோயில் இருக்கு. எல்லா சக்தியும் அந்த அம்மன் கோயில்ல அடங்கியிருக்கு. அதனால்தான் ஏகாம்பரநாதன் கோயில் அம்பாளுக்கு தனி சன்னதி இல்லை. இந்த அமைப்பு காஞ்சிபுரத்தோட ரொம்ப பெரிய தனித்துவமான அம்சமா இருக்கு. ஆனா அங்க ஒரு நவராத்திரி மண்டபம் இருக்கு. அங்கதான் உற்சவ காலத்துல அம்பாளை எழுந்தருளி அருள் செய்வாங்க. ஏகாம்பரநாதன் கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவுள்ள பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. வெளியில இருக்கிற பெரிய மதில் சுவர்களை கடந்து உள்ளே போறதே ஒரு தனி அனுபவமாக இருக்கும். இந்த கோயில்ல மொத்தம் 4 திசைகளையும் 4 பெரிய கோபுரங்கள் இருக்கு. அதுல தெற்கு பக்கம் இருக்கிற ராஜகோபுரம் சுமார் 190 அடி உயரத்துல தமிழ்நாட்டில் பெரிய கோபுரங்களால ஒன்னா இருக்குது. இதை கட்டினது விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற 1000 கால் மண்டபம் மிகவும் நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு கட்டிப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு தூண்களையும் சிற்பங்களோட கலைத்திறனையும் நாம பார்க்க முடியும். இந்த மண்டபத்தில் தான் பெரிய உற்சவங்களும் நடக்கும். இங்க ஒரு நிலவரியும் இருக்கு. அது மன்னர்கள் காலத்துல பொக்கிஷங்களை பாதுகாக்க பயன்பட்டதாக சொல்றாங்க. இந்த கோயில சோமஸ்கந்தர் வடிவத்துல சிவன் அம்பாளோட காட்சி தரது இன்னொரு விசேஷம். ஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தர்னு 3 நாயன்மார்களும் இந்த பிருத்திவிலிங்கத்தை பாடி இருக்காங்க. இது தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. ஒரு மணலிங்கம், 3500 வருஷம் பழமையான மாமரம், தாயின் அரவணைப்புன்னு பல சிறப்புகளோடு நிற்கிற இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதன் கோயில் நமக்கு வாழ்க்கையில ஒரு உறுதியான அடித்தளத்தை கொடுக்குது. நிலம் எப்படி எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறதோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்களையும் ஏகாம்பரநாதன் தாங்கி நமக்கு நல்லதை கொடுப்பார்னு நம்புவோம். இந்த திருத்தலத்திற்கு போறது உங்களுக்கு வாழ்க்கைக்கு பல பலத்தையும் ஸ்திரத்தன்மையும் கொடுக்கும். அடுத்து நாம பார்க்கிற போற கோவில் நீர் சம்பந்தப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களிலே ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குன்னா அது நீர்தான். உலகத்திலே இருக்கிற எல்லா உயிருக்கும் ஜீவாராதமா இருக்கிற இந்த நீரை சிவபெருமான் கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில்.